ஹலோ. விஜய் டிவியும் பிக் பாஸும் இதை ஏதாவது பார்க்க உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து நான் எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்க ஆசைப்பட்றேன். அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு பெரிய கலைஞன். அவர் உலக நாயகன்னு சாதாரணமாக பேர் எடுக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட சின்ன குழந்தையிலேருந்து இந்த வயசு வரைக்கும் அவர் அவ்வளோ உழைச்சி நம்ம நாட்டுக்கு, நம்மளோட தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. அவரை வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கீங்கன்னா அவருக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கிடைக்க செய்கிறது உங்களோட கடமை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கமல் சார் முன்னாடி ஏற்கனவே ஆயிஷா 2 வாட்டி ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனா போன வாரமே அவரை சொல்லும்போதே வந்துட்டு இதுக்கு ஜோக் அடிக்காதீங்கன்னு சொல்லும்போது கூட அவங்க ஜோக் அடித்தாங்க. திரும்ப நேத்திக்கு பேசும்போது சரி சார் நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அசீம் கிட்ட ஒப்பீனியன் சொன்னதுக்கு அசீம் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் அசீம் பற்றி 1000 பேர் 1000 ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் அசீம் வந்து வாய்ப்பொத்திட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி இல்லைனா கூட கமல் சார் கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டு தான் கமல் சார் கிட்ட தான் அதை அப்ஜெக்ட் பண்ணுவார். ஆனால் இப்படி இதுக்கு முன்னாடி அப்படி தான் உங்களுக்கு வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு கமல் சார் முன்னாடி உட்கார்றதுங்கிறது வந்து ஒரு நல்ல மரியாதையான விஷயம் கிடையாது. கமல் சார் எந்திக்க சொன்னாருன்னா அப்புறம் கமல் சார் உட்கார சொல்லும்போது தான் அவங்க உட்காரணும். அப்புறம் நேற்றுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறப்போ கூட அசீம்னு அவர் கத்துனாரு. சொன்ன உடனே அட்லீஸ்ட் அசீமாவது உட்கார்ந்தாரு. ஆயிஷா அதுக்கப்புறமும் சத்தம் போட்டு வந்து கை நீட்டி கமல் சார் முன்னாடி பேசுகிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் ஒரு பெரிய கலைஞனை கூட்டிகிட்டு வந்து அவரை அவமதிக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரியாக எனக்கு தோணலை. ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினைஞ்சுன்னா தயவு செஞ்சு ஹவுஸ்மேட்ஸை நீங்கள் கண்டிக்கணும். கமல் சாருக்கு உண்டான மரியாதையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கமல் சாரோட ஜட்ஜிங்கில் எங்களுக்கு கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் நாங்கள் போடுறோம், அதெல்லாம் வேறு. பட் பப்ளிக்கில் ஒரு சபை மேடையில் அவ்வளோ பேர் முன்னாடி வந்து ஒரு சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு. அவங்களுக்கு தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களோட